ஹே காய்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் எப்படி போச்சு? எங்க வீட்ல இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு வேண்டிய எல்லாமே ப்ராப்பரா பார்த்து வாங்கி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் விநாயகர் வாங்கணும் இல்லையா? தூத்துக்குடி சிவன் கோயில் கிட்ட போய் குட்டியா ஒரு விநாயகர், ஒரு கழுத்துக்கு மாலை, தலப்பா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. விநாயகருக்கு மணப்பலகை வீட்ல நானே தாங்க செஞ்சேன். அது எப்படி செஞ்சேங்கிற வீடியோ ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. ஹஸ்பண்ட் ஹார்பர்லேருந்து அரச இலையும் எருக்கம்பூவும் கொண்டு வந்தாங்க. அந்த அரச இலைய வச்சு குட்டியா விநாயகருக்கு ஒரு கொடை ரெடி பண்ணியாச்சு. இத நான் எப்படி செஞ்சேங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன். அப்புறம் என்னங்க, நம்ம பர்த்டே பாய் ரெடி ஆயிட்டாரு. அவருக்கு கிஃப்ட்ஸ் வாங்கணும் இல்லையா? கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தாச்சு. விநாயகருக்கு வெள்ளாம்பழம் ரொம்ப ஸ்பெஷலாம். இதை நான் இந்த வருஷம் தாங்க பார்த்தேன். உங்களுக்கு வெள்ளாம்பழம் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. வீட்ல இருந்த அருகம்புல்ல வச்சு குட்டியா ஒரு மாலையும் ஒரு கழுத்துக்கு கட்டியாச்சு. எருக்கம்பூ வச்சு உருளி டெக்கரேட் பண்ணி விநாயகர் ரெடி. வீட்ல இருந்த மத்த விநாயகர் சிலை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். எங்க வீட்டு விநாயகர் கலெக்ஷன்ஸ் வேணும்னா வீடியோட எண்டிங்ல கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து கொழுக்கட்டை செய்யணும். அதுக்கு நான் இந்த வருஷம் கிருஷ்ணா கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். எப்பயும் போல வெள்ளை கொழுக்கட்டை செய்யாம கலர்ல செய்யலாம்னு யோசிச்சிருக்கேன். கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணும்ல, அதனாலதான். ஆனா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த கொழுக்கட்டை 2 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நான் இதை நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்து விட்டேன். இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். மறக்காம பாருங்க. அடுத்த விநாயகருக்கு பூஜை தான். ஆஸ் யூஷுவல் நான் விளக்கு பொருத்திட்டேன். ஹஸ்பண்ட் தேவாரனை காமிச்சாங்க. எங்க வீட்ல எப்பவுமே நான் தாங்க விளக்கு பொருத்துவேன். சூடத்தட்டு ஹஸ்பண்ட் தான் காட்டுவாங்க. ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி ஷார்ட்ஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். பார்க்கலன்னா அந்த வீடியோ மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. குட்டி விநாயகரும் அவரை சுத்தி இவ்வளவு தீபமும் எரியிற இடத்துல அவர் எவ்வளவு ஜெகஜோதியா இருக்காருன்னு பாருங்களேன். பார்க்கவே அழகா இருக்குல்ல? விநாயகர் சதுர்த்தினா சுண்டல் இல்லாமலையா, அதுவும் ரெடி பண்ணியாச்சு. இங்கடா குட்டியை காணும்னு தெரியுங்களா? சாரி போற என்ட்ரி கொடுப்பாரு, வெயிட் பண்ணி பாருங்க. இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எங்களை பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதை வந்துட்டார்ல, அவர் இன்னைக்கு கண்டுக்கவே முடியலங்க. ரொம்ப சமத்தா அவங்க ஆச்சி கூட விளையாண்டு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பும் போது ஹார்பர்ல கொண்டு போய் விநாயகரை கரைச்சிடலான்னு வீட்ல இருந்து பூஜை பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹார்பர் கடல்ல விநாயகரை கரைச்சி விநாயகர் சதுர்த்தியை முடிச்சிட்டோம். இப்படிதாங்க எங்க வீட்டு விநாயகர் சதுர்த்தி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்றதையும் அன்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. எத்தனை பேர் விநாயகர் வாங்கி கடல்ல கரைச்சிங்கன்றதையும் சொல்லுங்க. விநாயகரை ஏன் கடல்ல கரைக்கிறோன்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதாங்க ஹார்பர் கடற்கரை. எத்தனை பேர் தூத்துக்குடி ஹார்பர் கடற்கரைக்கு போயிருக்கீங்க? இந்த பீச் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம விநாயகர் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? இந்த யானையும் நம்ம குட்டி பிள்ளையார் கிட்ட மேலே இருக்கிற அந்த 2 யானையுமே எங்கள் டேடி வாங்கினது தாங்க. எங்கள் அப்பா இந்த மாதிரி ஷோ பீசஸ்லாம் அதிகமாக கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி வாங்கினது தான் இதுவும். இந்த விநாயகர் எல்லாம் அம்மா வாங்கினது. அம்மாவுமே ஷோ பீஸ் நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த விநாயகர் ஸ்டாச்சு எல்லாம் என்னோட ரொம்ப ஃபேவரெட்ங்க. எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் மறக்காம எடுத்து வச்சிருவேன். ஒவ்வொரு விநாயகருமே ஒவ்வொரு மியூசிக் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி மண்ணில் செஞ்சது. அந்த கலரும் அந்த ஷேப்பும் பார்க்கவே அழகா இருக்கும். வெள்ளி பிள்ளையார் எங்கள் அம்மா வாங்கினதுங்க. பித்தளை விநாயகர் ரொம்ப ஸ்பெஷல். அது எங்கள் ஆச்சிக்கு அவங்களோட அக்கா கிஃப்ட் பண்ணது. ஸோ வீட்லேயே அது ரொம்ப பத்திரமா வச்சுருப்போம். அப்புறம் இந்த விநாயகர், இவரும் ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. டான்ஸிங் மோடில் இருப்பார். பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் காமிச்ச விநாயகர் கலெக்ஷனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த விநாயகர் எல்லாமே ரேடியம் அண்ட் கிளாஸில் செஞ்சது. அந்த மாதிரி விநாயகர் இருக்கும் இதில். இந்த லாவெண்டர் கலர் விநாயகர் என்னோட ஃபேவரெட். அப்புறம் அதில் தெரியுற அந்த ரெட் கலர் விநாயகர், அது ஒரு வெள்ளி தகடை வச்சு நானே மேக் பண்ணதுங்க. வெள்ளி தகடை மோல்டாக வச்சு அதில் இருந்த மெழுகில் பெயிண்ட் பண்ணி இந்த விநாயகர் ரெடி பண்ணேன். ஸோ அவர் ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விளாக்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.